எப்படியோ அனைவரும் சென்று விட்டார்கள். ஆனா இந்த குளத்தில் இறங்கி நான் குளிக்காம போகவே மாட்டேன். உடல் எல்லாம் சுத்தமா இருக்கு. இப்பதான் அந்த குளத்தில் இறங்கி குளிக்கலாமே. நவராத்திரி சுபராத்திரி. நவராத்திரி சுபராத்திரி. இப்போது இந்த குளத்தில் இறங்கி நாம் குளிக்கலாமே. அந்த கைலை வாசன் நேரிலே காண்கின்ற நேரத்தில் ஓடி வந்து தன்னுடைய தவத்தை கெடுத்து கோவி ஒட்டச்சு அறியாமல் தெரியாமல் இந்த குளத்தில் இறங்கி நான் குளித்து விட்டேன் சுவாமி. நீங்கள் இருப்பது எனக்கு தெரியாது சுவாமி. இந்த பாவி மன்னித்து விடுங்கள் சுவாமி. நான் போய் பண்ணவனுக்கு தலைவரா அடி சொல்ல தகுமா? நான் யார் தெரியுமா சுவாமி? நாட்டு இளவரசி சுவாமி. இந்த சட்டமன்ற நாட்டாளக்கூடிய மன்னருக்கு மகளாக பிறந்தவள் சுவாமி. நாட்டு மண்ணின் மகளாக இருந்தாலும் சரி, உனக்கு இரு விழிகள் இருக்கின்றது. அறிவிப்பு பலகையை எழுதி வைத்து விட்டு பின்புதான் நான் குளத்தில் உள்ளே இறங்கினேன். ஆனால் உனக்கு இரு விழிகள் இருந்தும் எப்போது குளத்தினில் இறங்கி என்னுடைய தவ வலிமையை கெடுத்தாயோ உனக்கு கொடுத்தேன் சாபம். சாபமா? எப்பேற்பட்ட சாபம் தெரியுமா? சுவாமி, இரு விழி
இறங்கியதால் இன்று முதல் உன்னுடைய விழிகள் இருந்தும் காணாமல் சுவாமி ஜாதி பிழை செய்தாலும் ஏழை எனக்கு இறங்கி வந்து இது புரியாத வந்து என்னுடைய ஜெயத்தை காணாமல் செய்தது பொம்பளை. ஏது பிழை செய்தாலும் ஏழை இடக்கிடி இறங்கி வந்து தீது புரியாது செய்த தெய்வமே 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 ஒருளே ஐயா 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 ஒரு பாவம் ஒரு பாவம் அறியாதவள் ஐயா ஐயா ஒரு பாவம் அறியாதவள் உலக அனுபவம் தெரியாதவள் நான் ஒரு பாவம் அறியாதவள் ஏன் இந்த சாபம் எனக்கு இங்கு தந்தாய் இடர்படும் உலகிலே இன்னலையே கொடுத்தாய் ஒரு பாவம் அறியாதவள் உலக அனுபவம் புரியாதவள் நான் ஒரு பாவம் அறியாதவள் ஐயா 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 எங்கடி இருக்கிறான் சாமி? அறியாமல் தெரியாமல் இந்த பாவி இந்த குளத்தில் இறங்கி குளித்ததா? இந்த பாவிக்கு இப்பேற்பட்ட சாபமா சுவாமி? ஏய், எனக்கு இரு விழிகளுமே தெரியவில்லையே சுவாமி சுவாமி. ஏண்டி, எல்லாம் கண்ணு கெட்டு போனா சூரிய நமஸ்காரம் பண்ணி என்ன புரோஜனம் பெரியவங்க சொல்லுவாங்க. உனக்கு இரு விழிகள் இருந்தும் நீ யார்? ஒரு நாட்டு மன்னனின் மகன், பேரரசிக்கு மேலானவர், இளவரசி. நீயே இப்பேற்பட்ட சதி செயலை செய்தால் பாமர மக்கள் மன்னன் எம் வழியோ மக்கள் நம்ம வழியே சொல்வார்கள். ஆகையால் அறிவிப்பு பலகையை எழுதினேன். இப்ப 5 பொருள் இல்லாடி புரோஜனம். இந்த பாவிக்கு இரு விழிகளுமே தெரியவில்லையே சுவாமி. இவருடைய அரண்மனைக்கு நான் எப்படி செல்வேன்?
என்னை பெற்றெடுத்த தாய் தந்தை நான் எப்படி சந்திப்பேன் சுவாமி? இந்த சாபத்திற்கு விமர்சனம் கிடையாதா சுவாமி? உன் காலை பிடித்த கெஞ்சி கேட்கின்றேன் சுவாமி. இதுக்கு விமர்சனம் சொல்லிவிடுங்கள் சுவாமி. ஒரு நாட்டு மன்னனின் மகள் என்ற நிலத்திலே உரைக்கின்றாய். உன்னுடைய தாய் தந்தையின் பெயர் என்ன? உன்னுடைய தந்தையின் பெயர் என்னடி? சத்தியசீல மன்னர். அடடடே, சத்தியசீல மன்னன். அவனோ உத்தமன், மகா பேரரசன். அவனுக்கு பொந்த புலியாடி நீ ஏண்டி கோடி கோடியா சேர்ந்து வச்சிருப்பான் ஒருத்தன் சொத்து. ஆனா அவனுக்கு பிறந்த புள்ளை கேப் மாதிரியாவும் முள்ள மாதிரியாவும் இருக்கும். அதுவும் ஒரு நாட்டு மன்னனின் மகன். நீ இப்பேற்பட்ட சரி செய்து விட்டாய். இருந்தாலும் உனக்காக என்னுடைய மனமானது இறங்கவில்லை. உன்னுடைய தந்தை உத்தமன். அப்பேற்பட்ட உத்தமனுக்காக பாவத்தை மாற்றி அமைக்கின்றேன். உனக்கு இரு விழிகளும் தெரிய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அதோ தெரிகின்றது அம்மனின் தெய்வீக கலசம். அந்த அம்மனின் தெய்வீக கலசத்திலே 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்குமாம் பாரிஜாத மலர். அந்த பாரிஜாத மலரை எவன் எடுத்து வர முடியும் தெரியுமா? தாய்க்கு தலை மகனாக இருக்க வேண்டும். பொய் சொல்ல உத்தமனாக இருக்க வேண்டும். பெண்களை பார்த்தால் தங்கையாகவும் தாயாகவும் நினைக்க வேண்டும். அப்பேற்பட்ட ஆடவன் சென்றால் அந்த பாரிஜாத மலரை எடுத்து வர முடியும். அப்படி அந்த பாரிஜாத மலரை எடுத்து வந்து உன்னுடைய இரு விழிகளிலும் பிசைந்து விட்டால் அப்போதே உனக்கு பார்வை கிடைக்கும். இறைவா, இறைவா, இது என்ன கொடுமை இறைவா? போகும்போதே என்னை பெற்றெடுத்த தாய் தந்தை போக வேண்டாம் என்று உரைத்தார்கள். அந்த வார்த்தையை கேட்காமல் இந்த அவசரப்பட்டு இந்த பாவி நந்தவனம் வந்ததால் நந்தவனத்தில் ஆடி பாடிவிட்டு இருக்கும் குளக்கரைக்கு நான் எதற்காக நீராட வேண்டும்? என்னோடு வந்த தோழிகள் சொன்னார்களே, அவர்கள் பேச்சை கேட்கவில்லை. உனக்கு சரிதான் சொன்னாலே, அவர்கள் பேச்சும் கேட்கவில்லை. கண் தெரியாமல் இந்த பாவி நான் எங்கு செல்வேன்? எப்படி வாழ்வேன்? யாருடைய உதவி கேட்பேன்? அப்பா, வாழ்வின் முடிவு இதுதானா? வளரும் வாழ்வோ பாலாடா, அலையும் முடக்கி ஆறுதல் கூற நிம்மதி எனக்கு இல்லையே, நிம்மதி எனக்கு இல்லையே. நினைத்து நினைந்து அழுதிட்டாலும் நிம்மதி உனக்கு இல்லையே. அலையும் உலகில் ஆறுதல் போல நிம்மதி உனக்கு இல்லையே, நிம்மதி உனக்கு இல்லையே. நினைத்து நினைத்து அழுதிட்டாலும் நிம்மதி உனக்கு இல்லையே.
என்னதான் கத்தினாலும் கதறினாலும் இந்த பாவிக்கு ஆறுதல் சொல்ல விதத்தில் எனக்கு யாருமே இல்லை அம்மா. பெற்றெடுத்த தாய் தந்தை இந்த அவசரப்பட்டு இந்த பாவி நான் வந்ததா எனக்கு எப்பேற்பட்ட யாரும் மற்ற அனாதை பெண்ணாக நிற்கின்றீனே அம்மா. ஒத்தையடி பாதையில ஊரு சட துண்டையில ஒத்தையா போகுதம்மா என்னோட உசுறு உசுறு வெத்தலைக்குள் வாடுதம்மா என்னோட மனசு. ஒத்தையடி பாதையில ஊரு சட துண்டையில ஒத்தையா போகுதம்மா என்னோட மனசு மனசு வெத்தலைக்குள் வாடுதம்மா என்னோட உசுரு. கட்டிக்கிட்டு கண்ணாடிய பார்த்தவன் ஊர் தர துண்டையிலே ஒத்தையா போதம்மா என்னோட மனசு வெத்தலைக்குள் வாடுதம்மா என்னோட உசுரு. நான் தனிமையில் கத்துக்கிட்டேன் கதறுகின்றேன் புழுவாக துடிக்கின்றேன். இந்த இடத்தில் ஆறுதல் சொல்ல யாரும் கிடையாது. காது
அடிக்கிறது, பசி எடுக்கிறது. அம்மா, அகிலா, அம்மா, அகிலா, என்னடி ஆச்சு உனக்கு? குளிச்சுக்கிட்டயா? அரண்மனைக்கு போலாம் வாடி. என்னடி ஆச்சு? சரிதா? என்னடி ஆச்சு உனக்கு? என்னமா ஆச்சு? ஐயோ, சரிதா, என்னடி? சரிதா. என்னமா ஆச்சு உனக்கு? இந்த பாவி நான் எப்படி விழிப்பேன் சரிதா? உன்னுடைய வார்த்தை கேட்காம இந்த பாவி நான் அவசரப்பட்டு அதோ தெரியும் குளக்கரையில் நான் இறங்கி குளித்ததா? இந்த பாவிக்கு இருவிழிகள் என் ஆனந்தவான் பறி போனதே. அலைக்கடலும் துரும்பு போல அலைகடலில் ஆனதே, ஆனந்த வாழ்வு பறி போனதே. இறைவா இருக்கின்றாய உலகிலே, இருந்தால் வருவாயோ நேரிலே. இருந்தால் வருவாயோ நேரிலே. அலைகடலின் துரும்பு போல ஆனதே, ஆனந்த வாழ்வு பறி போனதே. போனதே. அதனால் எனக்கு இந்த சாபமா? அலைகடலில் துரும்பு போல ஆனதே, ஆனந்த வாழ்வு பறி போனதே. போனதே. நீ என்னதான் கத்தினாலும் கதறினாலும் இந்த பாரு மீண்டும் எனக்கு பாரு வருவா போகிறேன். அப்படிலாம் சொல்லாதீங்க. அரண்மனைக்கு சென்றால் உனக்கு இருவரு பாரு வந்து அரண்மனைக்கா? நானா? ஆமா. கூட இந்த பாவி இருந்தாலும் இறப்பேனே தவிர மீண்டும் நான் அரண்மனைக்கு வர மாட்டேன். வீட்டுக்கு போய் நான் சொல்றதை கேளுங்க. கேளுங்க. சரிடா, போய் சரியா? எங்கம்மா போயிட்ட? சரிடா, சரிடா. யார் என்ற தெரியவில்லையா? எல்லாம் தெரியலையா? இந்த பாவிக்கு தெரியவில்லையே. எதையா நீ? எனக்கு தெரியல. தெரியவில்லை ஐயா. பொய் சொல்லாதே. யாரும் தெரியலையா? ஐயா, நான் உண்மைதான் உரைக்கின்றேன் ஐயா. இந்த பாவிக்கு யார் என்று இந்த பார்வையால் பார்க்க முடியாது ஐயா. கண்ணு தெரியாதா? இருவேகளுமே தெரியவில்லை ஐயா. கண்ணு தெரியாதா பொண்ணா உனக்கு? தெரியவில்லை ஐயா. அந்த ஒரு நேரத்திலே நீ அரண்மனையில் இருக்கும் தருவாயிலே எட்டிருந்து பார்த்துட்டு உன் அழகை கண்டு மயங்கி விட்டு
என்னை காட்டி அழைத்து ஒரே ஒரு மொத்தம் வந்து விட்டு ஓடிபடி. இந்த பாவி இருக்கும் நிலைமை என்ன? யாரென்றே கண் திறந்து பார்க்க முடியாத பாவினா இரு விழிகளுமே தெரியவில்லை ஐயா. நான் உன்னை கட்டெழுத்து முத்தம் கொடுக்க வேண்டுமா ஐயா? நீங்கள் நினைப்பது தவறு ஐயா, நீ பேசுவது தவறு ஐயா. இந்த பாவியை விட்டு விடுங்கள் ஐயா. உன் கற்பை கிடைக்க போகிறது ஐயா. கட்டளைக்கு மொத்தம் தர முடியாதா? வெல்கம் ஐயா. கண்ணே கனியமுதே மானே தேவை குதிரை மறைக்கின்றது கூந்தலை பூ